Daily. Taste the Daily. சென்னையிலே ஃபர்ஸ்ட் டிரான்ஸ் பொட்டிக் வந்து இதுதான். ஸோ நான் வந்து இந்த பொட்டிக்கில் வந்து டிசைனராக இருக்கேன். நான் டெல்லியில் வந்து ஃபேஷன் டிசைனிங் மாஸ்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எங்ககிட்ட வந்து ஒரு சாரீ எடுக்கலாம், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அதை சாரியாக கட்டிக்கலாம். இல்லைன்ற பட்சத்துக்கு அந்த சாரியவே நாங்கள் வந்துட்டு இதர் உங்களுக்கு அது ஒரு எலிகண்ட்டாக ஒரு பார்ட்டி போகிற மாதிரி, ஒரு ஃபங்க்ஷன் போகிற மாதிரி ஒரு மேக்ஸியாவோ ஒரு கவுனாவோ சேஞ்ச் பண்ணி தருவோம். இல்லை ட்ரெடிஷ்னலாக வந்துட்டு அது ஒரு பாவாடை தாவணியாக மாற்றணுமா, இல்லை எப்படி மாற்றணுமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் உங்களுக்கு அதுலேயே சுடிதார் செட் கூட நாங்கள் தைச்சு கொடுத்துருவோம். திருநங்கைகள் வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து யாசகம் கேட்பது, அப்புறம் செக்ஸ் ஒர்க் பண்ணுறது, இது மட்டுமே நம்மளோட சொசைட்டியில் டிரான்ஸ் பீப்புளெலாம் இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு தவிர்த்து இது எல்லாத்தையும் உடச்சி எறிஞ்சு நாங்களும் வந்துட்டு எங்களோட லைஃப்பில் வந்து சொசைட்டியில் எதுனா அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு எய்ம் வச்சு நாங்கள் இந்த பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணோம். நான் பையனாக தான் படித்தேன் காலேஜ், எங்கள் வீட்டில் அக்செப்ட் பண்ணாங்க. நான் பையனாக தான் நான் காலேஜ் படித்தேன். இப்போ தான் வந்துட்டு தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு 3ஆம் பாலினத்தினரும் வந்துட்டு கல்லூரிக்கு போகலாம், படிக்கலாம், இலவச கல்வி எல்லாமே இருக்குது. ஆனால் எனக்கு அப்படி கிடையாது. நான் பையனாக போய் தான் நான் காலேஜ் முடித்தேன். இது இங்கே ஸ்டாப் பண்ணாமல் இது போக நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் நிறைய ஃபீல்டில் வந்துட்டு நாங்கள் வந்து இன்னும் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு இருப்போம். பியூட்டி பார்லர்ஸாக இருக்கட்டும், அது போக ஹோட்டல்ஸாக இருக்கட்டும், ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், இந்தமாரி நிறைய ஓப்பன் பண்ணிவிட்டு நிறைய திருநர் மக்களுக்கு வந்து நாங்கள் வந்துட்டு வாய்ப்புகள் கொடுத்து இன்னைக்கு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது சாதாரணம் இல்லை. அந்த தொழிலில் நம்ம நிலச்சி நிற்கிறது அதுவும் ஈஸி இல்லை. அப்படி அந்த தொழிலில் நம்ம நிலச்சி நின்று சாதனை பண்ணோம்னா ஒவ்வொரு நாளும் புதுசாக வித்தியாசமாக ஏதாவது நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி காம்படிஷன் அவ்வளோ அதிகமாக இருக்குது. நான் இன்றைக்கி ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன் ஒரு பையனா அப்படின்னா எனக்கு வெறும் போட்டி மட்டும்தான் இருக்கும். இதே ஒரு பொண்ணோ ஒரு திருநங்கையோ அங்கே போட்டியாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்கன்னா அங்கே போட்டி மட்டும் இருக்காது. அந்த போட்டி கூட நிறைய ஒப்பீனியன்ஸும் நிறைய விமர்சனமும் வரும். நான் சொல்கிறது நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், என்னப்பா இந்த காலத்தில் பொண்ணுங்க யார் வேணால் என்ன வேணால் செய்யலாம், திருநங்கைகள்லாம் பிரச்சனை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு. ஆனால் அவங்க கிட்ட ஒரு நாள் உட்காந்து பேசுனீங்கன்னா, இல்லை அவங்களோட இடத்துல இருந்து அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியும் அவங்க இந்த சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் அதை கடக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி தடை எல்லாத்தையும் தாண்டி திருநங்கையாக ஒரு கூட்டு முயற்சியாக சேர்ந்து ஒரு பொட்டிக் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நாம் இன்னைக்கு சைதாப்பேட்டில் இருக்கோம். சைதாப்பேட்டில் born to win பொட்டிக்கில் இருக்கோம். Why is it so special? Let's go inside and witness it. Welcome to second floor. நான் உங்கள் குரு. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். மேம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என் பேர் அஃப்சானா பாபி. நான் வந்து சாதிக்க பிறந்தவர்கள் சமூக அமைப்பு born to win சோஷியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட்டில் வந்துட்டு ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கேன். அது போக வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ரீசெண்டாக வந்து நாங்கள் born to win டிரான்ஸ் பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், சாதிக்க பிறந்தவர்கள் ஆடையகம்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு திருநங்கைகள் வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து யாசகம் கேட்பது, அப்புறம் செக்ஸ் ஒர்க் பண்ணுறது, இது மட்டுமே நம்மளோட சொசைட்டியில் டிரான்ஸ் பீப்புளெலாம் இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு தவிர்த்து இது எல்லாத்தையும் உடச்சி எறிஞ்சு நாங்களும் வந்துட்டு எங்களோட லைஃப்பில் வந்து சொசைட்டியில் எதுனா அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு எய்ம் வச்சு நாங்கள் ஆல்ரெடி வந்து எங்கள் ட்ரஸ்ட்டில் வந்து டெய்லரிங் கிளாஸ் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ 6 months கோர்ஸாக வந்து டெய்லரிங் கிளாஸ் கண்டக்ட் பண்ணி அதை கம்ப்ளீட் ஆன உடனே வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் பண்ண எல்லாருக்குமே வந்துட்டு சர்டிஃபிகேட் ப்ளஸ் ஒரு மிஷின் ஒன்று கொடுப்போம். ஸோ அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்துட்டு ஏன் நம்மக்கிட்ட கிளாஸ் படித்தவங்க எல்லாருக்கும் வந்துட்டு நம்ம ஒரு ஜாப் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்துட்டு ஒருத்தவங்களோட ஹெல்ப் மூலயமா, ஒரு கம்பெனியோட ஹெல்ப் மூலயமா வந்து நாங்கள் இந்த பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நான் வந்து இந்த பொட்டிக்கில் வந்து டிசைனராக இருக்கேன். நான் டெல்லியில் வந்து ஃபேஷன் டிசைனிங் மாஸ்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு எங்ககிட்ட வந்து பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆல்ரெடி ஸ்டிச்சு ட்ரெஸ்ஸும் இருக்குது. உங்களுக்கு தேவையான மாதிரி எதனா டிசைன் வந்துட்டு கஸ்டமைஸ்டாக டிசைன் பண்ணோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட்டி வியர்ஸ், எத்னிக் வியர்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் நார்மலாக யூஸ்வலாக இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் இங்கே வரலாம், எங்ககிட்ட வந்து ஒரு சாரீ எடுக்கலாம், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அதை சாரியாக கட்டிக்கலாம். இல்லைன்ற பட்சத்துக்கு அந்த சாரியவே நாங்கள் வந்துட்டு இதர் உங்களுக்கு அது ஒரு எலிகண்ட்டாக ஒரு பார்ட்டி போகிற மாதிரி, ஒரு ஃபங்க்ஷன் போகிற மாதிரி ஒரு மேக்ஸியாவோ ஒரு கவுனாவோ சேஞ்ச் பண்ணி தருவோம்.
இல்லை ட்ரெடிஷ்னலாக வந்துட்டு அது ஒரு பாவாடை தாவணியாக மாற்றணுமா, இல்லை எப்படி மாற்றணுமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் உங்களுக்கு அதுலேயே சுடிதார் செட் கூட நாங்கள் தைச்சி கொடுத்துருவோம். ஸோ சாரியாகவும் நீங்கள் ட்ரேப் பண்ணலாம் அப்படின்றத விட அந்த சாரியை நீங்கள் எப்படி நீங்கள் மாற்றலாம் அப்படின்றத பொறுத்து உங்கள் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணி கொடுப்போம். எங்களுடைய மெயின் எய்ம் வந்து இங்கே வந்துட்டு ஒரு 5 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. பார்ட் டைம் பேசிஸில் இங்கே 5 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வருவாங்க, ஸ்டிச் பண்ணுவாங்க. அவங்க என்ன ஸ்டிச் பண்ணியிருக்காங்களோ அதை வந்துட்டு இங்கே நோட் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்குண்டான ஊதியம் வந்துட்டு அவங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரி இப்போ இது இங்கே துவங்கியிருக்கும். லைக் என்னென்னா சமுதாயத்தில் வந்து திருநங்கைகள் அப்படின்னாலே வந்துட்டு எல்லாரும் ஒரு ஏளனமாக பார்க்கும்பொழுது நாங்களும் சாதிக்கிறோம், எங்களுக்கும் வந்துட்டு நிறைய வந்து பாதைகள் கிடைச்சா, நிறைய நல்ல பாதைகள் கிடைச்சா நாங்களும் வந்துட்டு சாதிச்சு நல்லா முன்னேறுவோம் அப்படின்றதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது. இன்னொன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சென்னையிலேயே ஃபர்ஸ்ட் டிரான்ஸ் பொட்டிக் வந்து இதுதான். ஏஷியா நம்ம சொல்ல முடியாது, சென்னையில் வந்து ஃபர்ஸ்ட் டிரான்ஸ் பொட்டிக் அப்படின்னா வந்துட்டு எங்களோட பொட்டிக் நாங்கள் பெருமையாக சொல்லிக்கிறோம். இது இங்கே ஸ்டாப் பண்ணாமல் இது போக நிறைய ஆண்டர்பிரனர்ஸ் லைக் நிறைய ஃபீல்டில் வந்துட்டு நாங்கள் வந்து இன்னும் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு இருக்கோம். லைக் பியூட்டி பார்லர்ஸாக இருக்கட்டும், அது போக ஹோட்டல்ஸாக இருக்கட்டும், ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், இந்தமாரி நிறைய ஓப்பன் பண்ணிவிட்டு நிறைய திருநர் மக்களுக்கு வந்து நாங்கள் வந்துட்டு வாய்ப்புகள் கொடுத்து அவங்களும் சக மனுஷங்களை போல் வந்து நார்மலாக ஒரு காலையில் எழுந்திரிச்சு ஒரு வேலைக்கு போயிட்டு வந்து ஒரு ரெஸ்ட்ஃபுல்லான ஒரு லைஃப் வந்து அவங்க வந்துட்டு லீட் பண்ணும் அப்படின்றது தான் எங்களுடைய எய்மே வந்துட்டு. இப்போ இந்த பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போது சுற்றி இருந்தவங்களோட பார்வையெல்லாம் எப்படி இருந்தது? இல்லை அவங்க ஏதாவது அட்வைஸ் கொடுத்தாங்களா, இதை பண்ணு இதை பண்ணாத அந்த மாதிரி? அப்படி வந்துட்டு அட்வைஸ் எதுவும் கொடுக்கல. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நாங்கள் பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதம் கிடையாது, 5 மாதம் நாங்கள் கடை தேடி இருக்கோம். ஒரு சில இடத்துல நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு திடீர்னு அவங்க கால் பண்ணி மறுநாள் வந்துட்டு இல்லை நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, நீங்கள் அட்வான்ஸ் வாங்கிக்கோங்க, நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிடுறோம், இங்கே எதுவும் சரிப்பட்டு வரலாம், அந்தமாரி நிறைய நாங்கள் 5 மாதம் தேடி கண்டுபிடிச்சி தேடுறதுக்காக மட்டும். ஆமாம், ஒரு கடை தேடுறதுக்கே எங்களுக்கு 5 மாதம் ஆச்சு. நாங்கள் இருக்கிற ஒர்க்கெல்லாம் விட்டு அப்படி வெயிலில் போய் அலைஞ்சி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இவங்க நார்த் சென்னையில் இருக்காங்க. ஸோ இவங்க நார்த் சென்னை பிரான்ச் எடுத்துகிட்டு போகிறாங்க. இவங்க நார்த் சென்னையில் ஆஃபீஸில் எதனா ஷாப் கிடைக்குமான்னு தேடுறது, நாங்கள் இந்த பக்கம் வந்துட்டு சைதாப்பேட், கிண்டி எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் நாங்கள் போய் தேடி கடைசியில் அப்புறம் இந்த கடை வந்துட்டு எங்களுக்கு ஒரு 5 மாதம் கிடச்சி தான் கிடச்சிது. இல்லை இவங்க எப்படி இவங்களை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணீங்க? இவங்க ஓகே சொன்னதுக்கான காரணம் என்ன? இவங்க வந்து நாங்கள் ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க மூலயமா சொல்லி வச்சுருந்தோம். ஸோ சொல்லி வச்சுட்டு அவங்க வந்து பேசினாங்க. பட் இங்கே ஆல்ரெடி வேறு ஒரு ஷாப் இருந்தது, ஃபேன்சி ஸ்டோர் இருந்தது. ஸோ நாங்கள் வந்து பேசி நாங்கள் ஓப்பனாக சொன்னோம், இந்தமாரி வந்துட்டு எங்களோட ட்ரஸ்ட் வந்து இங்கே இருக்குது. அவங்களும் சும்மா கொடுத்துடல, அவங்களுமே வந்துட்டு 2 பேருமே வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்துட்டு எங்களோட ட்ரஸ்ட் அங்கே சைதாப்பேட் நம்ம குளத்துக்கிட்ட இருக்கு இல்லைங்களா, கார்னேஸ்வர் குளத்துக்கிட்ட, அங்கே வந்து ட்ரஸ்ட்டை வந்து 2 நாள் வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு நாங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறோம், எங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ நாங்கள் ஆல்ரெடி பண்ண டாக்குமெண்ட்ஸு, ஃபோட்டோஸ் எல்லாம் நாங்கள் அவங்களுக்கு காமிச்சு இதுமாரிலாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அவங்க அக்செப்ட் பண்ணி நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு, ஈவன் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இதே மத்தாலாக இருந்தால் வந்துட்டு பெயிண்ட்லாம் அடிச்சு நீங்களே எல்லாமே பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க. சரி எங்களுக்கு கடை கிடச்சா போதும்ன்ட்டு நாங்களே பெயிண்டிங் பண்ணி இன்டீரியர் ஒர்க் எல்லாமே பண்ணி எல்லாமே இது பண்ணி நாங்களே செட் பண்ணி ஓப்பன் பண்ணோம். அந்த 5 மாதம் நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னு சொன்னீங்கல்ல, அப்போ ஒரு சில பேருக்கு நாங்கள் அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டோம், ஆனாலும் இல்லை இப்போதைக்கு வேணாம், அவங்க வேணான்னு சொன்னதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது என்னென்னா வந்துட்டு இப்போ ஒரு கடைக்கு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கடை மட்டும் அவங்க வச்சுருக்க மாட்டாங்க, லைனாக ஒரு 4-5 கடை வச்சுருப்பாங்க. நாங்கள் போகும்போது அவங்க ஓனர்கிட்ட பேசிவிட்டு நாங்கள் அட்வான்ஸை பே பண்ணும் போது வந்துட்டு அவங்க வந்து ஓகேன்னு சொல்லி வாங்கிடுறாங்க. ஸோ நாங்கள் ரிட்டர்ன் வந்தக்கப்புறம் இதர் அவங்க அந்த ஓனரோட கூட இருக்கவங்களோ இல்லை வந்து அந்த லைனில் ஆல்ரெடி கடை வச்சுருக்கவங்களோ என்ன பண்ணுறாங்க, அவங்க எதனா சொல்கிறாங்களா என்ன எதுன்னு நம்மளுக்கு தெரியாது. திடீர்னு அவங்க கால் பண்ணி சாரி மேம் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நம்ம வந்துட்டு யார்கிட்டையும் நம்ம ஃபைட் பண்ண வேண்டாம், பிகாஸ் நம்ம அட்வான்ஸ் கொடுக்குறோம், அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் கடை கொடுக்குறாங்க, நாங்கள் கடையை நடத்த போகிறோம், கரெக்டாக வாடகை கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். பட் அதை நாங்கள் எதுவும் ஒரு நெகட்டிவாலாம் எடுத்துகிட்டு போகல, பரவாயில்ல நம்மளுக்கு எங்கன்னா கடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம. ஏன்னா இப்படி நடக்கணும் உங்களுக்கு முன்னாடியே தெரியும் பிகாஸ் திருநங்கைங்களுக்கு வீடே கிடைக்காது, திருநங்கைங்களுக்கு வீடு கிடைக்கிறதே கஷ்டம். டூலைட் போர்ட் போட்டிருந்தாலுமே ஒரு திருநங்கை போய் வீடு கேட்டாலும் என்ன சொல்லிவிடுவாங்க, ஒரு சிலர் வெளிப்படையாக சொல்லிவிடுவாங்க உங்களுக்குலாம் நாங்கள் வீடு தரமாட்டோன்றுவாங்க. ஒரு சில பேர் ஆள் வந்துட்டாங்கம்மா நான் போர்டு எடுக்க போகிறேன் சாயந்தரம் அப்படின்வாங்க. அந்தமாரி இதில் நாங்கள் கடை தேடும் போதே நாங்கள் அப்படி தான் யோசிச்சு தான் தேடணும். இன்றைக்கி மொத்தமாக எல்லாமே மாறிடுச்சு நம்ம சொல்ல முடியாது. இன்றைக்கும் அப்பா அம்மா இருக்காங்கன்னா அவங்க பையனோ இல்லை பொண்ணோ திருநங்கையாவோ திருநம்பியாவோ ஒரு 10 வயசில் 15 வயசில் அவங்க மாறுறாங்கன்ற அறிகுறி தெரிஞ்சதுன்னா இன்றைக்கி ஒரு 10ல் 2 பேர் சரி பரவாயில்ல நம்ம பையன் தானே அப்படின்னு இருக்காங்க. ஆனால் மீதி இருக்கிற 8 பேர் அவங்கள விட்டு விலகி வந்துடுறாங்க, இல்லைனா அவங்கள வீட்டிலேருந்து நீ வெளியே போயிடு அப்படின்னு கட்டாயப்படுத்தி அவங்க சொல்லிடுறாங்க.
அதெல்லாம் அவங்க செய்யாமல் இருக்கிறதுக்கு இல்லை இப்படி நடக்கிறதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல வந்துட்டு ஏன் திருநங்கைகள் வந்து பிச்சை எடுக்கிறாங்க, ஏன் திருநங்கைகள் வந்துட்டு செக்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது, அதுக்கு உண்மையான ஒரு அடிப்படை காரணமே இதுதான். ஏன்னா ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஒரு 11th ஸ்டாண்டர்ட் இந்த ட்வின் அண்ட் டீன் ஏஜ் இந்த 2 ஏஜில் தான் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு எங்களுடைய அந்த உணர்வுகள் மாற்றம் டியூ டு சம் ஹார்மோனிக்கல் சேஞ்சஸ் நாங்கள் அதை வெளிக்கொண்டு வரும்போது ஒரு சில பேர் வந்து வீட்டில் சொல்லி அது வந்து ஒரு சில பேர் எக்ஸெப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஒரு சில வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸெப்ட் பண்ண மாட்டாங்க. எக்ஸெப்ட் பண்ணாமல் என்ன பண்ணிடுறாங்க, சொசைட்டி அவங்கள வந்து எதனா சொல்ல போதோ, அவங்க குடும்பத்தை எதனா பேச போதும் சொல்லி அந்த படிப்பு அவன் குழந்தை படிச்சுட்டு இருந்தாலும் சரி, அவன் வந்து எப்படி இருந்தாலும் சரி, அது பிரச்சனை இல்லை, அவனோட படிப்பு ஸ்பாயில் ஆகுது, இல்லை நம்ம அந்த குழந்தைய பெற்றோம், அந்த இதெல்லாமே அவங்க மறந்துட்டு அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் சொசைட்டிக்காக என்ன பண்ணிடுறாங்க, வீட்டை விட்டு அடித்து துரத்திடுறாங்க இல்லையா. இவங்க எதனா பண்ணிடுவாங்க அப்படின்ற பயத்திலே வந்து, ஏன்னா நிறைய இடத்துல வந்துட்டு ஆணவ கொலைகள் நிறைய நடக்குது. ஸோ அப்படின்ற பயத்திலே வந்துட்டு அந்த 10th 11th ஸ்டாண்டர்டில் வீட்டை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. வந்து ஒரு டிரான்ஸ் சொசைட்டி அப்படின்ற ஒரு இதுக்குள்ளே வரும்பொழுது, இப்போ நான் வந்துட்டு ஒரு சின்ன வயசுல நான் வந்து வீட்டை விட்டு வரேன் அப்படின்னா, நான் வெளியில் போயிட்டு அப்படியே சுற்றிட்டு இருக்கும்போது எனக்கு இவங்க வந்து ஒரு திருநங்கை தாயா என்னை வந்து அடாப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க என்னோட தாய். ஸோ என் தாயால் வந்துட்டு எனக்கு அந்த டைமில் வந்துட்டு தங்குறதுக்கு வந்துட்டு ஒரு ஷெல்டரோ, எனக்கு வந்து ஒரு 3 வேளை சாப்பாடோ போடுன்ற பட்சத்துக்கு திருப்பி நாளிலேருந்து நான் என் லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, நான் திருப்பி அதே மாதிரி, ஏன்னா நான் வந்து என்னோட முன்னோர்கள் அவங்களுக்கு அதுதான். ஏன்னா அவங்களுக்கு அப்போ வந்து கல்வி எதுவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஈவன் நான் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் பையனாக தான் படித்தேன் காலேஜ். எங்கள் வீட்டில் அக்செப்ட் பண்ணாங்க, நான் பையனாக தான் நான் காலேஜ் படித்தேன். இப்போ தான் வந்துட்டு தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு 3ஆம் பாலினத்தினரும் வந்துட்டு கல்லூரிக்கு போகலாம், படிக்கலாம், இலவச கல்வி எல்லாமே இருக்குது. ஆனால் எனக்கு அப்படி கிடையாது. நான் பையனாக போய் தான் நான் காலேஜ் முடித்தேன். ஸோ அவ்வளோ கஷ்டங்கள் இருந்த பட்சத்தில் அப்போ அப்படி அக்செப்ட் பண்ணாமல் வந்து அந்த இடத்துல அந்த ஸ்டடீஸ் ஸ்டாப் ஆயிடுது. ஸ்டடீஸ்னு ஒன்று இருந்தால் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு எங்கே போனாலுமே இப்போ வந்துட்டு நம்மளோட ரெஸ்யூமேல என்ன கேட்குறாங்க, வெதர் யூ ஆர் அண்டர் கிராஜுவேட் ஆர் போஸ்ட் கிராஜுவேட், இதை தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அப்படின்ற பட்சத்துக்கு என்கிட்ட அந்த படிப்பு இல்லைன்ற பட்சம் நான் பிச்சை கேட்குறேன், அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் நான் செக்ஸ் ஒர்க் போகிறேன். ஏன்னா அதை தவிர்த்து வேறு எங்கன்னா நான் ஹோட்டலில் போய் ஒரு சர்வர் வேலை கேட்டால் கூட எனக்கு தரமாட்டாங்க. இதுதான் இந்த சமுதாயம். இல்லை, நம்ம நிறைய நேரத்தில் இப்போ ஒரு திருநங்கையாக இருக்கிறவங்க அவங்கள சுற்றி இருக்கிறவங்களோட மனப்பான்மையை நம்ம கேட்டுட்ருக்கோம். ஆனால் எனக்கு என்ன கேட்குறோன்னா, உங்களுக்குமே அந்த 10வது படிக்கும்போது 11வது படிக்கும்போது அந்த ஒரு ஏஜ் குரூப்பில் தான் அந்த ஹார்மோனல் சேஞ்ச்னால நீங்கள் திருநம்பியாவோ இல்லை திருநங்கையாவோ மாறுறீங்க. அது உள்ளுக்குள்ளே நம்ம திருநங்கையாக மாறப்போகிறோம் இல்லை திருநம்பியாக மாறப்போகிறோன்னு உள்ளே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, எனக்கு தெரியல. பட் அந்த டைம் ப்ராசஸில் உங்களுக்கு என்னெல்லாம் தோணும்? இப்போ அப்பா அம்மா சுற்றி இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்கள் மனசுக்குள்ளே என்னென்னலாம் தோணும்? ரொம்ப சிறகடிக்க போகிறோன்ற அளவுக்கு சந்தோஷமாக இருக்குமா, இல்லை ஆரம்பத்தில் பயமாக இருக்குமா, என்னடா அது உடம்புல எதுவும் நடக்குது அப்படின்னு பயமாக இருக்குமா? பயம் கிடையாது, யாருக்குமே வந்து அது பயம் கிடையாது. என்னென்னா வந்துட்டு எல்லாருக்கும் எனக்குள்ளே எனக்கு என்ன எண்ணம் வந்தது அப்படின்னா, என்னடா இவன் நம்ம கூட ஒரு கிளாஸில் ஒரு 4 பசங்க இருக்காங்க, நம்ம குரூப்பில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களாம் கிரிக்கெட் விளையாட போகிறாங்க, ஆனால் நானும் கூட போகிறேன், எனக்கு ஆனால் பேட் பிடிக்கிறதுக்கோ இல்லை பால் போடுறதுக்கோ எனக்கு பிடிக்கல. இதே அது முடிச்சுட்டு சாயந்தர நேரத்தில் எங்கள் பாட்டி வீட்டு சைடு வந்தால் பொண்ணுங்களாம் உட்காந்து கல்லங்கா விளையாண்டு இருப்பாங்க. எனக்கு அதை பார்த்தோன்னே அந்த கூட்டத்தில் போய் நானும் உட்காந்துருவேன், எனக்கு ஒரு 5 காய் கொடுங்க விளையாட. அது என்னை அறியாமே அதுதான் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. நான் கிரவுண்டுக்கு போய் வெயிலில் நின்று கிரிக்கெட் விளையாடுறது அது எனக்கு அது தெரியல, இல்லையா பசங்க கூட எங்கன்னா வெளியில் போய் சுற்றணும் அது எனக்கு தெரியல. ஒரு 4 பெண்கள் கூட உட்காந்து நான் ஒரு கலங்க விளையாடுறேன்னா இல்லை ஒரு காசிப் பேசுகிறேன்னா அது எனக்கு ஒரு சந்தோஷம் கொடுத்தது. அப்புறம் என்னை அறியாமலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சின்ன வயசில் வந்து டிவிலெலாம் வந்துட்டு சினிமா பாடல்கள் போகும். அப்போ போயிட்டுருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த மேல் வாய்ஸ் வேர்ஷன் வரும் சாங்கு, அதை நம்ம அவ்வளோ கண்டுக்காது, நம்ம எதனா ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் அதில் அந்த ஃபீமேல் வெர்ஷன் வரும்போது நம்மள அறியாமே நம்ம வாய்ஸ் வந்துடும். அதுவும் அந்த பேஸ் வாய்ஸ்ன்னு ஒன்று இருக்கும், அதை விட்டுட்டு நாங்கள் உள்ளேருந்து ஒரு வாய்ஸ் ஒன்று எடுப்போம். அது ஃபீமேல் வாய்ஸாக எங்கள் காது கேட்கும், மற்றவங்களுக்கு எப்படி கேட்குதுன்னு தெரியல, அது எங்களுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி தான் எங்களுக்கு. ஓகே, அது நம்ம மாறுறதுனால நம்ம அந்த டைமில் நம்ம மாறுறோமா போகிறோமா அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. இது பண்ணால் நம்மளுக்கு இது பிடிச்சிருக்கு, இது பண்ணால் எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த இதுதான் நம்மளுக்கு தோணும் ஒரு குழந்தை பருவத்தில். சரி, ஓகே. இப்போ இந்த பொட்டிக் பற்றி சொல்லுங்கள். இந்த பொட்டிக் வந்து ஆண்களுக்கு மட்டுமா பெண்களுக்கு மட்டுமா,
இது இல்ல வந்து திருநங்கைகளுக்கு மட்டுமா? திருநங்கைகளுக்கும் திருநம்பிகளுக்கும் பிரத்யேகமா வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு திருநங்கைகளுக்கும் திருநம்பிகள் பெண்களுக்கு. ஓகே. ஆமா. என்ன வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு விமன் பவர் வந்து இங்க ஜாஸ்தி. ஸோ நம்ம விமன்ஸ்க்கும் நம்ம வந்து டார்கெட் பண்ணாதான் நம்ம வந்து இது பண்ண முடியும். இன்னொன்று வந்து டிரான்ஸுமே இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னே என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, நிறைய டிரான்ஸ் பீப்புளுமே வந்துட்டு எங்களை போல திருநங்கைகளுமே எங்ககிட்ட வந்து நிறைய ஆர்டர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிரத்யேகமாக ஒரு திருநங்கைக்கு தான் வந்து இன்னொரு திருநங்கை பற்றி தெரியும், அவங்களுக்கு எங்கே எப்படி வந்துட்டு கட்டிங்ஸ் வைக்கணும். ஏன்னா பெண்களோட ஷோல்டரை விட திருநங்கைகளோட ஷோல்டர் ப்ராடு. ஆமாம். ஸோ அது எப்படி நம்ம ஃபிட்டிங் எடுத்துகிட்டு வரணும் போகணும், ஸோ அந்த பேட்டர்ன்ஸ்லாம் எப்படின்னு தெரியும். அதனால் அவங்களும் இங்கே வராங்க, அவங்களுக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஈவன் விமன்ஸுமே வந்து இங்கே வராங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களுமே இப்போ இங்கே நிறைய ப்ளவுஸு சுடிதாரு நிறைய வந்து இங்கே ஸ்டிச் பண்ண கொடுக்குறாங்க. எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே. இது நீங்கள் அடுத்ததாக எங்கே கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க? இந்த பொட்டிக் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு, இப்போ அடுத்த கட்டமாக? இப்போ நான் வந்து ஒரு திருநங்கையாக நான் இங்கே வரும்போது எனக்கு வீடு வாசல் எதுவும் கிடையாது. நானுமே வந்து வீடு தேடிட்டு இருந்தது தான். நான் என்கிட்ட வச்சுருந்தது படிப்பு மட்டும்தான். அப்படின்ற பட்சத்துக்கு நான் வந்து இவங்ககிட்ட நான் கேட்டபோது, உனக்கு கஷ்டமாக இருந்தால் சொல்லு, நீ இங்கேயே ஷெல்டர் இருக்குது, இங்கே ஷெல்டர் இருக்குது, நான் அங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கேன், எனக்கு மதிய வேலை உணவு ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க, காலையிலேயும் வந்துட்டு பொருட்கள் எல்லாமே இருக்குது, உங்கள் வேணும்னா நீ என்ன வேணுமோ நீ சமைச்சு சாப்பிட்டுப்போ, வேணாம்லாம் நாங்கள் சொல்லவே கிடையாது. அந்த மாதிரி தான். அதில் வந்துட்டு இந்த குவாலிஃபிகேஷனும் அந்த குவாலிஃபிகேஷன்லாம் கிடையாது. நீ ஒரு திருநங்கை, எனக்கு போக வந்து இருப்பிடம் கிடையாது, எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் இங்கே வந்தீங்கனாலே போதும், உங்களை படிக்க வைக்கணுன்னா கூட படிக்க வைக்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் இப்போ படிக்க வச்சுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி 2 பேரை வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1,75,000 பே பண்ணி ட்ரீம் ஜோனில் வந்துட்டு ஃபேஷன் டிசைனிங் மாஸ்டர்ஸ் படிக்க வைக்கிறாங்க 2 பேர். அப்புறம் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா எம்காம் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்தமாரி நிறைய பேரை படிக்க வச்சுட்டு இருக்காங்க. அதனால எனக்கு படிக்கணும்னு ஆசை இருந்து இங்கே வந்து சேர்றவங்களுமே இங்கே தங்க வச்சு இங்கே அவங்களுமே படிக்க வைக்கிறாங்க. என் பேர் ஓவியா, நான் வந்து திருவண்ணாமலை. சென்னைக்கு வந்து 7 வருஷம் ஆச்சு. வீட்டில் சொல்லி ஒரு 5 வருஷம் ஆகுது. வீட்டை விட்டு வந்து 1 வருஷம் ஆகுது. நான் வந்து இங்கே லோக்கல்லே வந்து ஒரு கடையில் வந்து ஹெல்ப்பராக வேலை செஞ்சேன், டைலரிங்க்கு. இந்தமாதிரி துணி கடை, காய்கறி கடை, அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்கு, அந்தமாதிரி 3 கடையில் நான் ஒரு ஆள் தான் பார்த்துக்கிட்டேன். 10th முடிச்சு அப்படியே வந்துட்டேன். வீட்லேயும் சொல்லி வீட்டில் வந்து ஏற்றுக்கல. வேலைக்கு தான் போயிட்டுருந்தேன். பேண்ட் ஷர்ட்டில் தான் வேலைக்கு போவேன் வருவேன் எல்லாமே. அப்படியே வீட்லேயே இருந்து ரெண்ட் பண்ணி திருநங்கைக்கெட்டலாம் போகாமல் தான் இருந்தேன். ஃபேமிலியோடு இருந்தேன். 4 வருஷம் அங்கே வந்து ஹெல்ப்பராக ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் டி நகர் போனேன் ஒர்க்குக்கு போயிட்டு அங்கே வந்து பீஸ் ரேட்டுக்கு ஒரு வேலை பார்த்தேன். ஒரு 3 வருஷம் அங்கே வேலை பார்த்தேன். பீஸ் ரேட்டுக்கு இது ப்ளவுஸு, சுடிதாரு, அம்பர்லா டாப்பு, அதுக்கப்புறம் ஸ்கூல் ஆர்டர் எடுப்பாங்க, ஆரியோ ஒர்க்கு, மேரேஜு, அந்தமாரி ஈவெண்ட்லாம் நிறைய தூரம் வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து பாண்டிங் வந்து நான் இந்த ரூட்டு போகும்போதுல டி நகர் போகும்போதுல மம்மி கூப்பிட்டு பேசினாங்க. பேசிட்டு ஆஃபீஸ்க்கு ஒரு நாளைக்கு வா, வந்து பேசி எல்லார்கிட்டையும் போ. ஏன்னா நான் வந்து திருநங்கைகள் சமுதாயத்துக்கு வந்து நான் போகாமல் இருந்தேன் பயந்துட்டு. ஏன்னா ஃபேமிலியோடு இருந்து கிராமம், நான் சுத்தம் கிராமம், இவங்கள பார்த்தாலுமே பயந்து தான் ஒதுக்குவேன். ஏன்னா வந்து போகவே பயம், போகாமல் இங்கே இதுவாக இருந்தேன். அதுக்கப்புறம் கூப்பிட்டு பேசினாங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்லேயும் நான் இங்கே வர்றது போகிறது எல்லாமே தெரிஞ்சிடுச்சு. இங்கே தான் போகிறேன், இங்கே தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியவோ அப்பா அம்மா வந்து என்ன பண்ணிட்டாங்க, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அப்பா அம்மா ஏற்றுக்கிட்டாலும் வந்து அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சு இருக்கிறது கஷ்டம் தானே. அதுக்கப்புறம் கடை வச்சு கொடுத்தாங்க மம்மி. கடை வச்சு கொடுத்து இப்போ நான் தான் பார்த்துட்ருக்கேன். டைலரிங்கும் பண்ணிகிட்ருக்கேன். ரெகுலராக ப்ளவுஸு, சுடிதார், அம்பாலா, டாப்பு எல்லாமே வருது. ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். நல்லபடியாக டைலரிங் போகுது. சரி, உங்களை மாதிரி ஏதாவது ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை நிறைய படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? எனக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு கரெக்டு தான், நம்ம வீட்டில் வந்து நம்மளை அக்செப்ட் பண்ணல, நம்மளை வந்து அடுத்து நம்ம சொசைட்டியில் வந்து நம்ம தள்ளப்படும் போது நம்ம வந்து பிச்சை கேட்குறோம், போகிறோம் வரோம், இல்லை நைட் 6 ஒர்க் பண்ணுறோன்ற பட்சத்துக்கு எத்தனை நாளுக்கு அது நம்ம உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் நடப்போம், யாசகம் கேட்போம், இல்லை நம்ம உடம்புல அழகு இருக்கிற வரைக்கும் ஆண்கள் நம்மளை தேடி வருவாங்க, அதுக்கப்புறம் வரமாட்டாங்க. அதுபோல் ஆனால் படிப்புன்னு ஒன்று நம்ம கையில் இல்லை, ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டை, ஒரு தனித்திறன் ஒன்று நம்ம கையில் இருந்ததுன்னு வைங்களேன், நம்ம எங்கே போனாலும் நம்ம பொழைச்சிக்கலாம். ஸோ அதை தான் நாங்கள் சொல்கிறோம். உங்களுக்கு படித்து நீங்கள் வேலைக்கு போய் அந்த மாதிரி நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு எங்ககிட்ட நீங்கள் வரலாம். நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு என்ன படிக்க விருப்பம் இருக்கோ அதையும் நாங்கள் படிக்க வைக்கிறோம். ஏன்னா வந்துட்டு ஆல்ரெடி டுட்டோரியல் சென்டரில் இந்த 10th டிஸ்கண்டினியூ ஆகிட்டு வரவங்க, 12th டிஸ்கண்டினியூ ஆகிட்டு வரவங்களுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணி டுட்டோரியல் சென்டர்லேயும் படிக்க வைக்கிறோம்.
அது போக வந்து என்ன காலேஜில் என்ன கோர்ஸ் படிக்கணுமோ அதையும் நாங்கள் படிக்க வைக்கிறோம். ஸோ இப்படி நான் வந்துட்டு போகலாம் அப்படின்றவங்களுக்கும் இருக்குது. இல்லை எனக்கு வந்து கல்லூரிக்கு போகிறதுக்கெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை, ஆனால் எனக்கு என்ன ஒரு தனித்திறன் நீங்கள் வந்து கற்றுக் கொடுத்தீங்கன்னா வந்துட்டு நான் கண்டிப்பாக வந்து என் லைஃப் லீட் பண்ணிப்பேன் அப்படின்ற பட்சத்துக்கு அவங்களுக்கு என்ன இது வேணுமோ அதில் வந்து நாங்கள் பிஸ்னஸ் ட்ரைனிங் கொடுக்குறோம். 3 months ஒன்ஸ் வந்து சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்குறோம் 50 திருநங்கைகளுக்கு. ஒரு பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அவங்களோட கெயின் அண்ட் ப்ராஃபிட் இது இப்போ எப்படி வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும், கேபிட்டல் எவ்வளோ போடணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி ட்ரைனிங்ஸும் கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கு உண்டான ஒரு சிறிய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தள்ளுவண்டி கடை வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த தள்ளுவண்டிக்கான ஒரு ஸ்மால் ஸ்டார்ட் அப், ஒரு இட்லி பாத்திரம், ஒரு கேஸ் ஸ்டவ், ஒரு சின்ன தள்ளுவண்டி வச்சு அவங்களுக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பை அவங்க லீட் பண்ணிக்குவோம். ஓகே, ரொம்ப நன்றி உங்களோட நேரத்துக்கு. தேங்க்யூ ஸோ மச். Taste the Daily.